அதிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், பிச்சை எடுத்து ஒரு தொகுதி தேவையா எனவும், உங்களுக்கு ஏன் இந்த மானங்கெட்ட பிழப்பு என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். எதற்காக இப்படி வேஷ்டி கட்ட முடியாம 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்திய அரசியல் வரலாற்றிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த வேஷ்டி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ, எந்த சின்னம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ, எந்த கட்சி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ, அதை சொல்ல முடியாத ஒரு பெரும் பாவத்திற்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள்? தொண்டருக்கு என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள்? இந்த கட்சிக்கு என்ன துரோகம் செய்திருக்கிறீர்கள்? அதனால் நான் ஒரு கட்சியிலே வெற்றி பெற்று 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் வேஷ்டி கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளான வரலாறு ஓபிஎஸ்ஐ தவிர வேறு எவருக்கும் இதுவரை ஏற்பட்டது. யாருக்காக ஏற்பட்டுச்சுன்னா தொண்டர்களா கூட கடைசி வரைக்கும் போகும்போது என்ன சொல்லுவோம், கிளைக்கழகத்துலலாம் மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் போய் இதே ராமநாதபுரத்துல ஒவ்வொரு பகுதியா சொல்லும் போது, ஐயா கிளைக்கழகம் மட்டும் எடுக்கிறாங்க, ஏன் உங்க மகனையே போட்டுருவாங்க இல்லையா? நான் சாகும்போது என் நெஞ்சில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிதான் என் மேல இருக்கும், அதுக்காக இந்த கிளைக்கழகம் எனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கொடிக்கு நீங்க சொந்தம் பண்ண முடியாம நான் கேட்கிறேன், பிச்சை எடுத்து ஒரு தொகுதி நிற்கிறீங்களே, இந்த மானங்கெட்ட பொழப்பு எடுக்கும். இதுல நீங்க நின்று என்ன சாதிக்க போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நீங்க எல்லாத்தையும் மானத்தை விட்டு, வெக்கத்தை விட்டு, ரோஷத்தை விட்டு, கட்சியை விட்டு, துரோகம் செஞ்சு எல்லாம் செஞ்சு நான் ராமநாதபுரம் சீனுக்கு நான் போய் நிற்க போறேன். உடனே பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஏன் நீங்க தேதியில தானே ஏற்கனவே உங்க சொந்த ஊருக்கு இருக்கு, ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, அமைச்சர் ஆயிருக்கிறீங்க, முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க, ஏன்னா அதை நான் நம்பிக்கிறதா ஒருத்தர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்ப நன்றியை நினைச்சு பார்க்கறது? எல்லாம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றியை நினைச்சு பார்க்கறதுனாலே அந்த நன்றிக்கு அர்த்தம் இல்லை. அங்கே உங்களால உள்ள போக முடியாது. ஏன்னா கடந்த தேர்தலில் அந்த வேட்பாளரை தூக்கி கொண்டு சுமந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிலே நானும் ஒருவன் என்கிற அறிவிப்பது. அங்க போய் ஓட்டு கேட்க முடியாது. அப்ப எங்கடா போகலாம் கடைசியில அப்படின்னா, கடைசியா ராமேஸ்வரத்துக்கு தான் வர முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.